ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேற்கு பகுதி ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்த இளம் தம்பதியினர் சரவணன் மற்றும் நிவேதிதா. இருவருக்கும் திருமணமாகி ஒரு வருடமான நிலையில் நிவேதிதா தனது பிரசவத்திற்காக இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிவேதிதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்ததாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் பின்னர் அரை மணி நேரத்தில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நிவேதிதாவின் உறவினர்கள் மருத்துவமனையின் தலைமை கண்காணிப்பாளரின் அறையை முற்றுகையிட்டனர். மேலும் குழந்தை இறந்ததற்கான காரணத்தை கேட்டு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறிய நிலையில் அறையை விட்டு கலைந்து சென்றனர். இது குறித்து பேசிய நிவேதிதாவின் தந்தை, மருத்துவமனையில் இரவு நேர மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக இந்த அசம்பாவிதம் நடந்ததாகவும் இது போன்ற உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்தி போதிய மருத்துவர்களை நியமித்து முறையாக சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் பொண்ணு பேரு நிவேதிதா, என் மருமகன் பேர் சரவணன். ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு தலைப்பிரசவம் முதப்பிரசவம், அதுக்காக இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் நேற்று காலையில் அட்மிட் பண்ணியிருந்தோம். நேற்று காலையில் அட்மிட் பண்ணோன்னே ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ஈவினிங் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. மறுபடியும் நைட்டு பெயின் வந்துடுச்சு. நைட்டு இருந்த டியூட்டி டாக்டருக்கு இல்லை, அதனால் சரியாக கவனிக்கலை. காலையில் 6 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. பண்ணுங்க மேடம் சொன்னோம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னப்போ 6 மணிக்கு சொல்லிவிட்டு 8:45 தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கூப்பிட்டு போனாங்க. 8:45 கூப்பிட்டு போயிட்டு 9:45 9:50 பையன் உள்ளே கூப்பிட்டு போய் பையன் பிறந்துட்டான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி பிறந்த பிறகு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. தலைப்பிரசவம் இது எங்களுக்கு பெரிய இழப்பு. டியூட்டி டாக்டர் அவங்களுடைய சரியாக வேலையை செஞ்சுருந்தா என்னுடைய பேரனை அழகாக காப்பாற்றிருக்கலாம். உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள். உசுறு போயிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் என்னதான் நீங்கள் காரணம் சொன்னாலும் ஒரு உயிரை உங்களால் திருப்பி கொடுக்கவே முடியாது. திருப்பி இந்த தப்பை மேற்கொண்டு நடக்காமல் பார்த்துக்கணும். அரசாங்கம் தான் இதுக்குரிய தீர்வு காணும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.